வணக்கம். இன்றைய வகுப்புல நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. ஏன்னா இந்த டாபிக் நம்ம நடப்பு நிகழ்வுகளோட சேர்த்து பார்த்தாலுமேவும் நமக்கு தமிழ் சமூகம் யூனிட்டுக்கு கீழே தொல்லியல் அகலாய்வுகளுக்கு கீழேயும் இந்த டாபிக் கவர் ஆகும். இன்னைக்கு நம்ம இந்த டாப்பிக்கை நடப்பு நிகழ்வுகளோட, அதாவது இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு 8 மாவட்டங்களில் இருக்கிற அகலாய்வு இடங்களை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். இதுலேருந்து உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, அந்த இடத்த கொடுத்துட்டு அது எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் கேட்கலாம். மொத்தம் 9 பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த 9 பிளேஸில் 8 மாவட்டங்கள்ல நடக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் 2 பிளேஸில் அகலாய்வு நடக்குது. ஒன்று கீழடி, இன்னொன்று கொந்தகை. இதை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 11th ஹிஸ்ட்ரி புக்கில் பழங்கற்காலம்னா என்ன, புதிய கற்காலம்னா என்ன, இடைக்கற்காலம்னா என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு பிளேஸாக பார்க்க ஆரம்பிப்போம். கீழடி எங்கே இருக்குது இது எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி நிறையா கேள்விகள் கேட்டிருக்காங்க. கீழடின்றது சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கு. இப்போது 10வது கட்ட அகலாய்வு பணி நடக்குது. இங்கே என்னென்னலாம் நமக்கு கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் எடுத்திருக்கேன். 1 by 1 பார்ப்போம். மீன் உருவம் பொறித்த சிவப்பு வண்ண பானை ஓடு கிடைச்சிருக்கு. கண்ணாடி பாசிமணிகள் கிடைச்சிருக்கு. தா என்னும் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு. தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு 2 இடங்கள்ல கிடைச்சிருக்கு. இதில் கீழடியில் தா என்னும் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு கிடைச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? சுடுமண்ணால் ஆன உருளை வடிவ வடிகால். ஏன் நம்ம திராவிட நாகரிகத்தையும் சிந்துவெளி நாகரிகத்தையும் ஒன்று போல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஐவிசியில், அதாவது சிந்துவெளி நாகரிகத்தில் நம்மளுடைய வடிகால் அமைப்புக்கு பேர் போனது. ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிக அமைப்பு கொண்டதுன்னு பார்த்துருக்கோம். அந்த மக்கள் சரியான வடிகால் முறை அமைப்பை பயன்படுத்தியிருப்பாங்க. சுட்ட செங்கற்களாலான வடிகால் தான் கட்டியிருப்பாங்க. அங்கங்க இடைவெளி விட்டு மூடி போட்டிருப்பாங்க. அந்த வடிகால் அமைப்பை மூடி வச்சிருப்பாங்க. அங்கங்க கேப் விட்டு ஓட்டையும் போட்டிருப்பாங்க. ஏன்னா எதுவும் ரிப்பேர் ஆயிருந்துச்சுன்னா சரி பண்றதுக்கு அப்படின்லாம் நம்ம சிந்துவெளி நாகரிகம் கிளாஸ்லயே பார்த்துருப்போம். இங்க என்ன அப்படின்னா, உருளை வடிவ வடிகால் அமைப்பு முறை கீழடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்பயே நம்ம மக்கள் வடிகால் முறையை பயன்படுத்தியிருக்காங்கன்னு நமக்கு இதுல இருந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பூ வடிவம் கொண்ட தங்க நாணயம் கிடைச்சிருக்கு. இந்த தங்க நாணயத்துல 6 இதழ் கொண்ட பூ ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் கோடுகளா வச்சு ஒரு நமக்கு தங்க நாணயம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பொற்பனை கோட்டை. இது எங்க இருக்கு? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. இங்க 2ஆம் கட்ட பணி நடந்துகிட்டு இருக்கு. இங்க என்னென்ன பொருட்கள் கண்டெடுத்திருக்காங்கன்னா, செம்பினால் ஆன ஆணி கிடைச்சிருக்கு. அப்புறம் அஞ்சனக்கோல். அஞ்சனக்கோல்ன்றது கண்ணுக்கு மை தீட்டுறதுக்கு பயன்படுத்துகிற பிரஷ் மாதிரிங்க. அந்த குச்சியை தான் அஞ்சனக்கோல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. இங்க 3ஆம் கட்ட பணி நடக்குது. இங்க என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்னா, உருண்டை வடிவ பீங்கான் மணி, மாவு கற்களால் ஆன நீள்வட்ட வடிவ மணிகள், அலங்கரிக்கப்பட்ட சங்கு வலைகள், ஜாஸ்பர் சாட் எனப்படும் கற்கள். ஓகே, இந்த ஜாஸ்பர் சாட்ன்ற கற்களை எந்த காலத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இடை பழங்கற்காலத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கான பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா இதை நீங்க கோரிலேட் பண்ணிக்கலாம். எந்த கற்காலத்துல மனிதர்கள் எதை பயன்படுத்தியிருக்காங்க, இந்தியால எந்தெந்த பகுதி புதிய கற்காலத்தை சேர்ந்தது, தமிழ்நாட்டுல எந்த பகுதி புதிய கற்காலத்தை சேர்ந்தது, பழங்கற்காலத்தை சேர்ந்தது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம 11th ஹிஸ்டரியிலேயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதுல போய் பாருங்க. பழங்கற்காலத்தை 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. கீழ் பழங்கற்காலம், இடை பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம்னு. இதுல இடை பழங்கற்காலத்து மக்கள் பயன்படுத்திய கற்கள் தான் ஜாஸ்பர் சாட் அப்படின்ற கற்கள். இடை பழங்கற்கால மக்கள் பயன்படுத்திய கற்களை நம்ம எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? வெம்பக்கோட்டையில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க? மாவுக்கல் தொங்கணி. தொங்கணினா ஒன்றும் இல்லை, தோடு, அந்த வகையை சேர்ந்தது. சங்கு வளையல்கள், கருப்பு நிற பதக்கம், நாயக்கற்கால செம்பு காசும் இங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
சூது பவள கல்மணியில செதுக்கப்பட்ட சீரும் திமிழுடன் கூடிய காளை உருவமும் வெம்பக்கோட்டையில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல 4 இடங்கள்ல புதுசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்க முதல் கட்ட பணிகள் தான் நடக்குது. எங்கெங்க அப்படின்னா சென்னனூர், அது எங்க இருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு. மருங்கூர்ன்றது பண்ருட்டி வட்டம் கடலூர் மாவட்டத்துல இருக்கு. திருமலாபுரம்ன்றது தென்காசி மாவட்டத்தில் இருக்கு. கொங்கல் நகரம்ன்றது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. இதுல சென்னனூர்ன்றதுல என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா புதிய கற்கால கற்கருவி. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் புதிய கற்கால கருவிகள் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? பையம்பள்ளி அங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சென்னனூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற சென்னனூர்ல புதிய கற்கால கற்கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க களிமண்ணாலான சுடுமண் முத்திரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஐவிசிலே பார்த்துருப்போம், சிந்துவெளி நாகரிகத்திலே பார்த்துருப்போம். அங்கேயுமே நிறைய சுடுமண் முத்திரைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கீழடியிலையும் கிடைச்சிருக்கு, சென்னனூர்லையும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இரும்பிலான கலப்பையின் கொழுமுனை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு எங்க கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம், கீழடியில கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம். இங்க என்னன்னா இந்தை, பாகன், சாத்தன் ஆகிய தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 3 பானை ஓடு எங்க கிடைச்சிருக்கு? சென்னனூர்ல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் மருங்கூர்ன்றது கடலூர் மாவட்டத்துல இருக்கு. அங்க முதல் கட்ட பணி நடக்குது. இங்க என்னென்ன கிடைச்சிருக்குன்னா சுடுமண் பொம்மைகள், ராஜராஜ சோழன் கால செம்பு காசு. நாயக்கர் கால காசு எங்க கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம், வெம்பக்கோட்டையில. ராஜராஜ சோழன் கால செம்பு காசு எங்க கிடைச்சிருக்கு? மருங்கூர் கடலூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொந்தகைன்றது சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. அங்க 4வது கட்டப்பணி நடக்கு. கீழ் நமண்டின்றது திருவண்ணாமலையில இருக்கு. அங்க 2ஆம் கட்டப்பணி நடக்கு. திருமலாபுரம், கொங்கல் நகரம் இந்த 2துலையுமே முதல் கட்ட பணி நடக்குது. ஓகே, அகலாய்வு இடங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க எது எது கிடைச்சிருக்குன்றதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு வேற டாபிக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம்.